உரிமை குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பி. முத்துசாமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். இன்னைக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் நுகர்வோர்களுக்கான உரிமைகளை பற்றி பேச போகிறோம். அதில் முதல்ல ஒரு கஸ்டமர் பேங்கில் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்னாங்கிறது பார்க்கலாம். ஒரு கஸ்டமர் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாருன்னா அவரோட அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுலையோ இல்லை அதில் பணம் போடுறதுலையோ எடுக்கிறதுலையோ ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அந்த குறைகளை அவங்க பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். அவங்க பேங்க்கு இன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த குறைகளை அவங்க நிவர்த்தி பண்ணலை அப்படின்னா அவங்க அது சம்பந்தமான கோரிக்கைகளை எழுத்து மூலமாக பேங்க்கு தெரிவிக்கலாம். அதுக்கு பிறகும் பேங்க் அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணலன்னா அவங்க கன்சியூமர் ஃபோரத்தை அப்ரோச் பண்ணலாம். இதில் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது அவங்க கன்சியூமராங்கிறத முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஒரு கன்சியூமருங்கிறவர் அவர் ஒரு பெனிஃபிஷரியாக இருக்கணும், எண்ட் யூஸராக இருக்கணும். கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸுக்கெலாம் கன்சியூமர் ஆக்டில் எந்த பாதுகாப்பும் இருக்காது. இப்போ ஒரு எண்ட் யூஸராக இருக்கார், அவர் பெனிஃபிஷரியாக இருக்கிறாருன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட அக்கௌண்ட்டில் ஏதாவது பணம் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ டெபிட் ஆகிருக்குது இல்லை கிரெடிட் ஆகிருக்குது அப்படின்னா அதை அந்த ஆர்பிஐ சர்க்குலர் படி அந்த குறிப்பிட்ட டைமில் அந்த பேங்கு அதை ரிவர்ஸ் பண்ணணும். அது ரிவர்ஸ் பண்ணலைன்னா அந்த கன்சியூமர் அந்த பேங்கு மேலே சேவை குறைபாடுக்கு கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பேங்கோட ஏடிஎம் யூஸ் பண்ணுறோம். அந்த ஏடிஎம்மில் சில சமயம் அதில் சில எரர் வரலாம். இப்போ நீங்கள் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணும்போது அந்த ஏடிஎம்லேருந்து பணம் வந்துட்ட மாதிரி உங்களுக்கு டெபிட் ஆகிடும், ஆனால் பணம் வராது. அப்படி அந்த சமயத்தில் நீங்கள் பேங்க் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த பேங்க் அதை சரி பார்த்துட்டு 48 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க அதை ரிவர்ஸ் பண்ணணும். அது மாதிரி சமயத்தில் அவங்க கன்சியூமர் ஃபோரத்தை இது மாதிரி அந்த பேங்க் சரியான முறையில் அவரோட கம்ப்ளைண்ட்டை அவரோட ரிக்வஸ்ட்டை அட்டன் பண்ணல அப்படிங்கிறதுக்காக அவர் கன்சியூமர் ஃபோரத்தை அப்ரோச் பண்ணலாம். அது ஒரு டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ் தான் அது ஆக்சுவலாக. இதே மாதிரி ஒரு பேங்கோட ஏடிஎம் கார்டு வச்சுக்கிறோம்னா அது இன்னொரு பேங்கோட ஏடிஎம் சென்டர்லையும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது எந்த பேங்கோட ஏடிஎம் சென்டருக்கு நம்ம போயிட்டு அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணணுமோ அந்த ஏடிஎம் சென்டர் இருக்கிற அந்த பேங்க்குக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். ப்ளஸ் நம்ம அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுற பேங்க்குக்கும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த 2 பேங்கும் இவங்களோட அந்த பணம் டிஸ்போர்ஸ் ஆகலைங்கிற அந்த குறைபாட்டை இந்த 2 பேங்கும் ஃபேக்ட் செக் பண்ணிவிட்டு அதை இமீடியட்டாக அந்த 48 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க ரிவர்ஸ் பண்ணணும். அது ரிவர்ஸ் பண்ணலை அப்படின்னா அது ஒரு டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ். இன்னொன்று, சில சமயம் நம்ம பேங்கில் நம்மளுடைய சொத்துக்களை அடமானம் வச்சு லோன் வாங்கியிருப்போம். அந்த லோனெல்லாம் திருப்பி கட்டியிருப்போம். ஆனால் கட்டின பிறகு அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை அந்த பேங்க்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க. சில சமயம் அதில் டிலே பண்ணுவாங்க, இல்லைன்னா அதை ஒரு வேளை பேங்க் எங்கேயாவது தொலைச்சிருப்பாங்க. அது மாதிரி சமயத்தில் நீங்கள் அந்த பேங்க் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க அதுக்கான சரியான நடவடிக்கை எதுவும் எடுக்கலைன்னா ஒரு கன்சியூமராக நீங்கள் இப்போ கன்சியூமர் ஃபோரத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸுக்கு. நீங்கள் கன்சியூமர் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அந்த பேங்கில் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்ஸு, நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண டீட்டெயில்ஸு, இது எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் கோர்ட்டில் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகிறது ஒரு அட்வொகேட் மூலமாக தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்களே கூட போகலாம். பார்ட்டின் பர்சனாகவே நீங்கள் அப்பியர் ஆகலாம். ஃபைல் பண்ணுறதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கும், அதுக்கு கோர்ட் ஃபீ இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அங்கே போய் கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு பெரிய ஃபார்மேட்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களோட கிரிவன்ஸ் என்னன்னு எழுதி நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு முறையான கோர்ட் ஃபீ இதெல்லாம் நீங்கள் கட்டினீங்கன்னா அந்த கன்சியூமர் ஃபோரம் அதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதை நம்பரிங் எடுத்துகிட்டு முடிச்சிட்ட பிறகு அவங்க அதர் சைடுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. நோட்டீஸ் அனுப்பிச்சு அதர் சைடும் வந்த பிறகு அவங்களோட வெர்ஷன் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு டிசைட் பண்ணுவாங்க மெரிட்டில். நீங்கள் இப்போ கன்சியூமராக நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா உங்களால் அந்த கேஸை நீங்கள் அங்கே ஃபைல் பண்ண முடியாது. நீங்கள் அதில் வேறு ஏதாவது ரிப்பூட்டட் ஃபேக்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா நாம் அதுக்கு சிவில் கோர்ட்டை தான் போய் அப்ரோச் பண்ணணும். இப்போ நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டில் ஒரு கேஸை போட்ட பிறகு அதில் இருக்கிற ஆப்போசிட் பார்ட்டிஸுக்கு நோட்டீஸ் போய் அவங்க அவங்களுடைய வெர்ஷனெல்லாம் ஃபைல் பண்ண பிறகு அது எவிடன்ஸ் எல்லாம் அங்கே கன்சியூமர் கோர்ட்டை பொறுத்தவரை அது ஒரு சம்மரி ப்ரொசீஜர் தான். அது அங்கே ஒன்றும் இது சாட்சிகள் விசாரணையோ இது மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அது ஒரு சம்மரி ப்ரொசீஜரை நீங்கள் அதை இப்போ ரெண்டு தரப்புலையும் கொடுக்குற டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அது ஒரு டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ் ஏதாவது இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நீதிமன்றம் அதில் டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ் இருந்ததுன்னா என்ன இழப்பீடு கொடுக்கணுமோ அதுக்கான உத்தரவை அவங்க பிறப்பிப்பாங்க. அதுக்கான உத்தரவு பிறப்பித்த பிறகு அதுக்கு மேலே யாருக்கு எகன்ஸ்டாக உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அப்பீல் அவங்க போகலை அப்படின்னா 30 days அப்பீல் போகிற டைம் முடிஞ்ச பிறகு என்றைக்கு ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்களோ அதுக்கு பிறகு 30 days ஆர்டர் அந்த டைம் முடிஞ்ச பிறகு அவங்க அந்த ஆர்டரை கம்ப்ளைண்ட் பண்ணணும். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலன்னா நீங்கள் அதை நிறைவேற்றுறதுக்கு தனியாக ஒரு மனு மறுபடியும் அதே கன்சியூமர் கோர்ட்டில் கொடுக்கணும். அதே கன்சியூமர் கோர்ட்டில் நீங்கள் அந்த மனு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு நோட்டீஸ் போகும்.
மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு கேட்டுட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா இல்லையானா, கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க மேலே ஒன்றும் அரெஸ்ட் வாரண்ட்டோ இல்லை அவங்க சொத்தை அட்டாச் பண்ணுறதான இது மாதிரி உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு கன்சியூமர் கோர்ட்டுக்கு முழு அதிகாரம் இருக்குது. நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, நம்ம ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் அவங்களுடைய மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் எடுத்திருப்போம். அந்த மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் படி, அந்த கண்டிஷன்ஸ் படி அவங்க வந்து நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நம்ம வந்து நோ கேஸுங்கிற அந்த இதுபடி வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன பிறகு அவங்க வந்து நமக்கு இன்சூரன்ஸ் பாலிசியோட டைமு, அதனுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டு, அதனுடைய சீலிங் லிமிட் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு மருத்துவமனை நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. உதாரணமாக இதில் இன்னொரு டிஸ்பியூட் என்ன வந்ததுன்னா, ஒரு கன்சியூமர் வந்து ஒரு டிசீஸுக்கு அட்மிட் ஆகிறாரு. அந்த டிசீஸுக்கு அட்மிட் ஆன பிறகு ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கிற சமயத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனியிலேருந்து வந்து அதை வெரிஃபை பண்ணுறாங்க. உண்மையாலுமே இந்த டிசீஸ்லாம் உண்மைதானா இல்லை அதில் ஏதாவது தவறு நடந்திருக்கான்னு வந்து பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபீவருக்கு போய் அட்மிட் ஆகுறீங்க, அதில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இன்ஸ்பெக்ஷன் வரப்போ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஸ்கின் டிசீஸ் இருந்தது, அதை நீங்கள் ப்ரீ டிசீஸை நீங்கள் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலை, அதனால் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸை நான் கொடுக்க முடியாது, அது மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறப்ப நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கன்சியூமர் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்ப அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட ப்ரீமியம் பே பண்ண அந்த டீட்டெயில்ஸு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன டீட்டெயில்ஸு, இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை பார்த்த பிறகு கன்சியூமர் கோர்ட்டில் அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட வெர்ஷன் என்னென்னு கேட்டுட்டு அதை டிசைட் பண்ணுவாங்க. இப்போ இதில் நிறைய கேஸில் என்ன ஆயிருக்குன்னா, சப்போஸ் ஃபீவருக்கு போய் அட்மிட் ஆகிறப்ப நீ வந்து ஸ்கின் டிசீஸை வந்து நீ டிஸ்க்ளோஸ் பண்ணல அப்படிங்கிறபோது ஃபீவருக்கும் இந்த ஸ்கின் டிசீஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அது வந்து ஒரு டெட்ரிமெண்டல் ஃபேக்ட் கிடையாது. அதனால் வந்து நீங்கள் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் இந்த டிசீஸுக்காக நீங்கள் வந்து இந்த ஒரு இதுக்காக நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து நிறையா தீர்ப்பில் வந்து நுகர்வோர் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்கிட்ட வந்து நம்ம இந்த மெடிக்ளைம் பாலிசிஸ்லாம் எடுக்கும்போது அவங்க சொல்கிறத மட்டும் நம்பாமல் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெளிவாக நம்ம படிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா அதில் சில கண்டிஷன்ஸ் வந்து அந்த கிளைமை எப்படி ரிஜெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டைரக்டாக சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் அதையெல்லாம் நம்ம கொஸ்டின் பண்ணால் தான் நமக்கான சரியான அவங்க அந்த பாலிசி அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்க அறிவுரை கொடுப்பாங்க. குறிப்பாக இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் நம்ம அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் தெளிவாக படிச்சுக்கிட்டு அதில் இருக்கிற சில டவுட்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டு நமக்கு எந்த பாலிசி நமக்கு ஏற்றதாக இருக்குதோ அது மாதிரி பாலிசி நம்ம எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா சில சமயம் வந்து அவங்க எந்த ஏஜில் இருந்தாலும் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறோம், என்ன டிசீஸில் இருந்தாலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ப்ரீமியம் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ப்ரீமியம் கலெக்ட் பண்ண பிறகு அது ஏதாவது நமக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னு போய் அட்மிட் ஆகிறப்ப தான் அவங்க வந்து இன்ஃபர்மேஷனே அப்போ தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. அது எப்படியாவது அதை ரிஜெக்ட் பண்ண முடியுமான்னு தான் பார்ப்பாங்க. அவங்க கண்டிஷன்ஸில் எல்லாமே நம்ம படித்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நமக்கு எந்த பாலிசி கரெக்டாக இருக்கோ அந்த பாலிசி நம்ம எடுத்துக்கிறது ஃப்யூச்சரில் நமக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் அந்த பாலிசி பயன்படுற மாதிரி நமக்கு இருக்கும். நீங்கள் சப்போஸ் எதையுமே தெரிஞ்சிக்காமல் ஒரு பாலிசி எடுத்துட்டீங்க, கிளைம் பண்ணுறதுக்கு போகும்போது இல்லை இந்த பாலிசிக்கு இந்த கண்டிஷன் படி நாங்கள் இது கொடுக்க முடியாது, இதை கிளைம் பண்ண முடியாது, இதுதான் நாங்கள் கொடுக்க முடியும், அதை கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கும் அவங்களுக்கு நம்ம முறையாக இன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம அதுக்கும் வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகலாம். அதுவும் ஒரு டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ் தான், அதுவும் ஒரு சேவை குறைபாடு தான். அவங்க வந்து நுகர்வோரை பாதிக்கிற மாதிரி ஒரு பாலிசியை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நுகர்வோருக்கு வந்து ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி ஒரு பாலிசி தான் அவங்க வச்சுருக்கணும். நுகர்வோருக்கு பயன்பெறாத மாதிரி ஒரு பாலிசி அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து அந்த பாலிசி அவங்க பயன்படுத்துறதுக்கு இல்லாமல் அவங்க அதை எப்போ அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டிய எமர்ஜென்சி வருதோ அந்த சமயத்தில் இல்லை உங்களுக்கு இந்த பாலிசியில் இதெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது அவங்க அது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அதுவுமே ஒரு சேவை குறைபாடு தான். அதுக்கு நம்ம வந்து கன்சியூமர் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மெடிக்ளைம் இன்சூரன்ஸை பொறுத்தவரையிலும் நாம் கன்சியூமர் கோர்ட்டுக்கு நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஐஆர்டிஏஐக்கு வந்து நம்ம ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம். அதில் வந்து சில சமயம் வந்து அவங்க கைட்லைன்ஸ் இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து அது கிளைமை வந்து மறுபடியும் சேங்ஷன் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. அதனால் எப்பயுமே நீங்கள் மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு முறை நல்லா படித்து பார்த்துக்கிட்டு அது உங்களுக்கு அந்த எந்த பாலிசி உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கோ அந்த பாலிசி நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். கட்டுமான நிறுவனங்களோ இல்லை நம்ம பில்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்ககிட்ட நம்ம ஒரு வீடு கட்டி கொடுக்குறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு டுவெல்லிங் யூனிட்டோ இல்லை வந்து இதை வேறு ஏதாவது நம்ம ஒரு கட்டுமானத்துக்காக நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். அந்த அக்ரிமெண்ட் படி நம்ம அந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம வந்து ஒரு பயனாளராக இருப்போம், அவங்க வந்து நமக்கு ஒரு சேவையை செஞ்சு கொடுக்குறவங்களா இருப்பாங்க. இப்போ ஒரு அக்ரிமெண்ட் போடுறோன்னு வச்சுக்காங்க, அதில் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம போடுவோம். இந்த பீரியடுக்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சு கொடுக்கணும், இது மாதிரி மெட்டீரியலை யூஸ் பண்ணணும், இது மாதிரி டிசைனில் இருக்கணும்,
இது எல்லா அப்ரூவலும் வாங்கியிருக்கணும். இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் தான் நாம் வந்து அக்ரிமெண்ட்டே போடுவோம். இந்த அக்ரிமெண்ட் போட்டாச்சு. இப்போ வந்து அந்த பில்டர் வந்து அந்த டேர்முக்குள்ளே முடிக்கல, அந்த டைமுக்குள்ளே முடிக்கலைன்னா நாம் வந்து அவர் அந்த டைமுக்குள்ளே முடிக்கலன்னு சொல்லி அவருக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் அந்த டைமுக்குள்ளே கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அதுக்கு பிறகு அவர் கட்டி கொடுக்கலன்னா நாம் வந்து அதை ஒரு சேவை குறைபாடாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக முடியும். இப்போ இதில் முக்கியமாக ஒன்று, நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னா ஒரு பில்டர் கூட நம்ம ஒரு எண்ட் யூஸராக இருக்கணும், நம்ம அதில் பெனிஃபிஷரியாக இருக்கணும். இப்போ ஒரு பில்டர் ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக அவர் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டார்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு சேவை குறைபாடாக கன்சியூமர் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்கான தனியான ஃபோரம் நம்ம சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணும். இப்போ கன்சியூமர் அப்படின்னாவே நம்ம வந்து ஒரு எண்ட் யூஸராக இருக்கணும். அந்த கன்சியூமர் ஆக்ட் செக்ஷன் 2 படி யாரெல்லாம் கன்சியூமர் அப்படின்னா, நான் ஒரு பெனிஃபிஷியரி, நான் ஒரு எண்ட் யூஸர், இல்லை என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ், இவங்க எல்லாமே கன்சியூமருக்குள்ளே வருவாங்க. ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, நான் ஒரு பொருளை வாங்கினேன், அந்த பொருளில் ஒரு சேவை குறைபாடு இருக்குன்னா நான் வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகணும்னா நானே டைரெக்டாக போகிறதுக்கு பதிலாக என்னுடைய மனைவியோ இல்லை என்னுடைய பசங்களோ யார் வேணாலும் போகலாம், நான் ஆத்தரைஸ் பண்ணணும். இப்போ நான் மட்டும்தான் அதில் கன்சியூமர்னால் கிடையாது, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அதில் கன்சியூமராக வருவாங்க. இன்னொன்று, என்ன சேவை குறைபாடுங்கிறத நம்ம வந்து தெளிவாக நம்ம வந்து விளக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கன்சியூமராங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு என்ன சேவை குறைபாடு இருக்குதுங்கிறத அதை நாம் தெளிவாக சொல்லணும். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ ஒரு பில்டர் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு, அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிடுறாரு, பணத்தை வாங்கிட்டு உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இன்கம்ப்ளீட்டாக விட்டுறாரு. இன்கம்ப்ளீட்டாக விட்டுட்டு நீங்கள் அதுக்கு பிறகு அவர் அப்ரோச் பண்ணுறப்ப அவர் வந்து இல்லை எனக்கு வந்து மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாகிடுச்சு, கூலி அதிகமாகிடுச்சு, அதனால் நான் இந்த காஸ்ட்டு கட்ட முடியாது, நீங்கள் வந்து எனக்கு ஃபர்தராக காசு கொடுக்கணும் அப்படின்னு அவரால் டிமாண்ட் பண்ண முடியாது. ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாரு அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் படி அந்த டேர்ம்ஸை வந்து அவர் ஃபாலோ பண்ணணும், அதை கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த டேர்ம்ஸுக்குள்ளே அவர் கட்டி முடிக்கணும். அப்படி கட்டி முடித்து உங்களுக்கு டெலிவரி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அவர் மேலே நீங்கள் வந்து ஒரு சேவை குறைபாடுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு மேலே நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பில்டர்ஸ் அக்ரிமெண்ட்டை வந்து நாம் முறையாக பதிவு பண்ணியிருக்குமான்னு பார்க்குறோம். நாம் இல்லைன்னா அந்த ஒரு ஆஸ்பெக்டில் நீங்கள் வந்து அந்த கேஸில் உங்களுக்கு எந்த ஒரு பரிகாரமும் கிடைக்காம போகலாம். சப்போஸ் இப்போ நமக்கு கன்சியூமர் கோர்ட்டுக்கு போன பிறகு ஒரு ரிலீஃப் கிடைக்குது, இப்போ நமக்கு வந்து ஒன்று கட்டி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, இல்லையா அந்த பில்டிங் கட்டி கொடுக்கல, இல்லை வந்து அதுக்கான காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு கோர்ட்டு சொன்ன பிறகு அந்த பில்டர் கொடுக்கல அப்படின்னா அவருக்கான அந்த அப்பீல் டைம்லாம் முடிஞ்ச பிறகு அவர் மேலே நீங்கள் வந்து அந்த காம்பன்சேஷன் கோர்ட் அவார்டு பண்ணதை கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் தனியாக ஒரு எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் அவருக்கான எங்கேயாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருந்ததுன்னா அதை அட்டாச் பண்ண சொல்லி கேட்கலாம், இல்லைன்னா அவரை வந்து டைரெக்டாகவே அரெஸ்ட் பண்ண சொல்லி கேட்கலாம். இப்போ அந்த எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸில் அவரோட ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணுறது இல்லை அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஒரு சிவில் கோர்ட்டுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குதோ அது எல்லா அதிகாரமும் வந்து நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கன்சியூமர் கோர்ட்டில் யார் உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணுமோ அவங்க வந்து அது கொடுக்கறதுக்கு டிலே பண்ணாவோ இல்லை வந்து ரெஃப்யூஸ் பண்ணாவோ நீங்கள் மறுபடியும் நீங்கள் அந்த அதே நுகர்வோர் நீதிமன்றத்தை நம்ம அணுகி தனியாக அதுக்கு ஒரு எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸை நம்ம வந்து இனிஷியேட் பண்ணி தான் நம்ம அதுக்கான இதை வாங்க முடியும். சப்போஸ் இப்போ அந்த பில்டர் வந்து இப்போ அப்பீல் போகிறாருன்னு வச்சுக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட் அவார்ட் பண்ணுது. இப்போ ஒரு அப்பீல் போனால் அந்த அப்பலேட் ஃபோரம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கிற அமெண்ட்மெண்ட் படி நீங்கள் உங்களுக்கு 1 லட்ச ரூபா அவங்க இந்த கோர்ட் அவார்ட் பண்ணியிருக்குன்னா அதில் ஒரு 50% 50,000 அவங்க டெபாசிட் பண்ணால் தான் அந்த கேஸையே அவங்க வந்து அப்பீலுக்கு எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா அது வந்து அப்பீல் நம்பரே பண்ண மாட்டாங்க, ஸ்டே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு 50% கட்டிட்டு நீங்கள் வந்து அப்பீலுக்கு போனாங்கன்னா அங்கே வந்து ஸ்டே கிடைக்கும். அதுக்கு பிறகு அந்த வழக்கை மறுபடியும் நீங்கள் அந்த அப்பலேட் ஃபோரத்தில் போய் நீங்கள் அந்த அப்பீலை நீங்கள் நடத்த வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஸ்டேட் ஃபோரம் தான் ஹையஸ்ட் அப்பலேட் ஃபோரம், கன்சியூமர் கோர்ட்டை பொறுத்தவரையிலும். அங்கே அப்பலேட் ஃபோரத்துலேயும் அந்த அப்பீல் வந்து டிஸ்மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு மேலே நேஷனல் கன்சியூமர் ஃபோரம் இருக்கும். நேஷனல் கன்சியூமர் ஃபோரத்துக்கு யார் எந்த நபர் வந்து நம்ம காம்பன்சேஷன் கொடுக்கணுமோ அந்த பில்டர் வந்து நேஷனல் ஃபோரத்துக்கு அவர் ரெவிஷன் போகலாம். அந்த நேஷனல் ஃபோரமும் அதை ரிஜெக்ட் பண்ணால் அதுக்கு பிறகு ஃபைனலாக இருக்கிறது இப்போ சுப்ரீம் கோர்ட். இதுதான் வந்து அந்த ஹெரார்கி. டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், டிஸ்ட்ரிக்ட் ஃபோரத்துக்கு மேலே இப்போ ஸ்டேட் கன்சியூமர் ஃபோரம், ஸ்டேட் கன்சியூமர் ஃபோரத்துக்கு மேலே நேஷனல் ஃபோரம், நேஷனல் ஃபோரத்துக்கு மேலே உச்சநீதிமன்றம். சேவை குறைபாடுன்னு நம்ம போகும்போது நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், அந்த பொருளில் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா நம்ம இதில் யார் அதில் பார்ட்டியாக கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம யார்கிட்ட பொருள் வாங்கணுமோ அவங்கள ஒரு பார்ட்டியாக அதில் தரப்பினராக அதில் சேர்க்கணும். அப்புறம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அதையும் ஒரு தரப்பினராக நம்ம சேர்த்தலாம். இவங்க 2 பேர் தான் அதில் வந்து நெசசரி பார்ட்டிஸு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்க, அந்த மொபைல் ஃபோனு நீங்கள் ஒரு ஷோரூம்லேருந்து வாங்கியிருப்பீங்க. அந்த ஷோரூம்காரர் வந்து அந்த மொபைல் வந்து சரியாக ஒர்க் பண்ணல, வாரண்டி படி இல்லை அப்படின்னா வாரண்டி பீரியடுக்குள்ளே இதாகிடுச்சு, இல்லை அதுக்கு பிறகு அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ஷோரூம்லேருந்து வாங்கினீங்களோ அந்த ஷோரூமையும் அது எந்த கம்பெனியோட மொபைல் வாங்கினீங்களோ அந்த கம்பெனியையும்
சேவை குறைபாட்டுக்காக நீங்கள் வந்து அவங்க மேலே வந்து வழக்க தொடரலாம். அதில் வந்து அவங்க 2 பேருமே டிசைட் பண்ணி அவங்க மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா இல்லை அதை சேல் பண்ண ஒரு சைட்லேருந்து அவர் ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி இருக்கோ அப்படின்னு அந்த ஃபோரம் டிசைட் பண்ணும். மொபைலில் சேல் பண்ணவர் தான் உங்களுக்கு வந்து அதில் ஏதாவது சேவை குறைபாடு இருக்குது அப்படின்னா அது கோர்ட் வந்து அவர் தான் காம்பன்சேஷன் கொடுக்குறத ஆர்டர் போடலாம். இல்லை அதில் வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியே வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கிறதுனால அந்த கம்பெனியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு சொல்லலாம். அந்த பொருளையே மாற்றிட்டு புதுசாக ஒரு பொருளை கொடுங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்காக ஒரு இன்சூரன்ஸ் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெரைன் இன்சூரன்ஸே வச்சுக்கலாமே. மெரைன் இன்சூரன்ஸில் வந்து இதெல்லாமே வந்து ஒரு ஹை ஸ்டேக்ஸ் இன்வால்வ்டான இன்சூரன்ஸ். இது வந்து இப்போ ஒரு ஃபிஷிங் வெசல் ஒன்று இருக்குது. அந்த ஃபிஷிங் வெசலுக்கு ரிஸ்க் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ் வந்து என்னென்ன கண்டிஷன்ஸில் அந்த இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணலாங்கிறது அதில் இருக்கும். மெரைன் இன்சூரன்ஸில் வந்து இது மாதிரி நம்ம ஜென்ரல் இன்சூரன்ஸ் மாதிரி அது மெரைன் இன்சூரன்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். ஒரு ஃபிஷிங் போட்டுக்கு ஒரு போட் ஓனர் ஒரு ஃபிஷிங் வெசலுக்கு அந்த வெசல் ஓனர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காரு. அந்த வெசல் ஏதாவது ஒரு கலாமிட்டியில் வந்து சிங்க் ஆகிடுது. இப்போ அது சிங்க் ஆன பிறகு நம்ம இன்சூரன்ஸ் மாதிரி நம்ம டைரெக்டாக போயிட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு இது மாதிரி என் வெசல் சிங்க் ஆகிடுச்சு, நான் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்ரோச் பண்ணேன், அவங்க எனக்கு வந்து கிளைம் வந்து சேங்ஷன் பண்ண மாட்டேன்ட்டாங்க அப்படின்ட்டு நம்ம நேரடியாக போக முடியாது. அந்த மெரைன் இன்சூரன்ஸ் கண்டிஷன்ஸ் படி நம்ம போக முடியுமா முடியாதா, நம்ம ஒரு கன்சியூமரான முதல்ல அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ ஒரு மெரைன் இன்சூரன்ஸில் ஒரு வெசல் ஓனர் மெரைன் இன்சூரன்ஸுக்கு எடுத்துகிட்டு அவர் அந்த வெசல் வந்து ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டில் ஒன்று முழுகிடுச்சோ இல்லை டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அவர் கிளைம் பண்ணலாம். அப்படி கிளைம் பண்ணும்போது நீங்கள் நம்ம இன்சூரன்ஸ் மாதிரி சாதாரணமாக போயிட்டு அதை நீங்கள் உடனே கேட்ட முடியாது. அதுக்கு ஒரு சர்வேயர் அப்பாயின்ட் பண்ணணும். அது ஒரு குவாலிஃபைட் சர்வேயரை அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை அப்பாயின்ட் பண்ணணும். நம்ம வேணும்னா நம்மளும் ஒரு சர்வேயரை அப்பாயின்ட் பண்ணணும். இப்போ ஒரு சர்வேயர் அப்பாயின்ட் பண்ணி அந்த சர்வேயர் வந்து என்னென்ன டேமேஜ் ஆகிருக்கு இல்லை டோட்டல் டேமேஜா அப்படிங்கிறது ஒரு டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு. இப்போ ஒரு ரிப்போர்ட் கொடுத்த பிறகு அந்த இன்சூரன்ஸுக்கு பாலிசியோட கண்டிஷன்ஸை அந்த வெசல் வந்து வயலேட் பண்ணிருச்சு அப்படின்னு அவர் வந்து ஒரு சர்வே ரிப்போர்ட்டில் சொல்லிட்டாருன்னா அதை நாம் எடுத்துக்கிட்டு கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாமுன்னா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக முடியும். அந்த கேஸை வந்து எடுத்துக்குவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து என்ன சொல்லணும்னா இது கண்டிஷன்ஸ்லாம் வயலேட் பண்ணியிருக்காங்க, இதில் நிறையா டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் இருக்குது, அதனால் இந்த ஃபோரம் இதை வந்து டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி சமயத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷிப்பு முழுகி போச்சு, அந்த ஷிப்போட ஓனர் வந்து மெரைன் இன்சூரன்ஸ் வச்சுருக்கிறவர் கிளைம் பண்ணுறாரு. இப்போ கிளைம் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்கல, ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு சொன்னதும் உடனே வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கிளைமை ரிப்பீட்டட் பண்ணிட்ட பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகிறாரு. கன்சியூமர் கோர்ட்டு அந்த கேஸை எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் போகுது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து என்ன சொல்லுது, இல்லை நான் சர்வே ரிப்போர்ட்டில் என்ன இருக்குதோ அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். நான் சர்வே ரிப்போர்ட்டில் இது மாதிரி வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த வெசல் வந்து ஃபாலோ பண்ணல, இதெல்லாம் வந்து இவங்க வயலேட் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த ரீசன்ஸுக்காக வந்து சர்வேயர் வந்து அந்த கிளைமை வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு, அதனால் நாங்கள் வந்து கொடுக்க முடியாது, சர்வே ரிப்போர்ட்டை மீறி நாங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் நம்ம வந்து அந்த சமயத்தில் நம்ம ஒரு சர்வேயர் அப்பாயின்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த சமயத்தில் நம்ம சர்வே ரிப்போர்ட்டுக்கும் இல்லை அந்த சர்வே ரிப்போர்ட்டுக்கும் ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லை நம்ம சர்வேயரே அப்பாயின்ட் பண்ணல, உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும்தான் சர்வேயர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, அந்த சர்வே ரிப்போர்ட் வந்து நமக்கு எகன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா இந்த இஷ்யூவை வந்து நம்ம கன்சியூமர் கோர்ட்டில் வந்து கன்சியூமர் கோர்ட் டிசைட் பண்ண முடியுமானா கன்சியூமர் கோர்ட் டிசைட் பண்ணுறது கொஞ்சம் இதில் கஷ்டம். ஏன்னா இதில் சர்வே ரிப்போர்ட்டில் வந்து சில டெக்னிக்கலான ஆஸ்பெக்ட்லாம் இருக்கும். இந்த சர்வே ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து அந்த சர்வேயரை கூப்பிட்டு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான டெக்னிக்கலாக சில ஆஸ்பெக்ட்லாம் சொல்லியிருப்பார். அதெல்லாம் வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஏன் ரிஜெக்ட் பண்ணாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சியூமர் கோர்ட்டில் நம்ம வந்து ஒரு டீட்டெயிலாக ஒரு எவிடன்ஸ் எடுக்க முடியாது, ஒரு ட்ரையல் நடத்த முடியாது. எக்ஸாமினேஷனோ சீஃப் எக்ஸாமினேஷனோ கிராஸ் எக்ஸாமினேஷனோ நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா வந்து கன்சியூமர் ஃபோரம் ஸ்பெஷலி ஒன்லி ஃபார் சம்மரி ப்ரொசீடிங்ஸ் தான். இப்போ 2 தரப்பையும் கூப்பிட்டு கேட்டுட்டு 2 தரப்பில் ஆவணங்கள் என்ன இருக்குதோ அதை பார்த்துட்டு சேவை குறைபாடு இருக்குதா இல்லையான்னு முடிவு பண்ணிவிட்டு அதை டிசைட் பண்ணுறது தான் கன்சியூமர் கோர்ட்டோட வேலை. அதில் இஷ்யூஸ் இருக்கும்போது அதுக்கான நாம் வந்து கன்சியூமர் கோர்ட்டில் போயிட்டு அந்த டிஸ்பியூட்டட் ஃபேக்டெல்லாம் நம்ம வந்து கன்சியூமர் கோர்ட்டில் எவிடன்ஸ் எடுக்க முடியும்னா அது எடுக்க முடியாது. அதுக்காக வந்து நம்ம வந்து வேறு என்ன பண்ணோம்னா சிவில் கோர்ட்டுக்கு தான் போயணும். இப்போ சிவில் கோர்ட்டுக்கு போனோம்னா கன்சியூமர் கோர்ட்டில் நம்ம என்னென்ன எவிடன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் சிவில் கோர்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ சிவில் கோர்ட்டில் நம்ம ஒரு வழக்கு தொடரணும்னா அது கன்சியூமர் கோர்ட்டு மாதிரி வந்து வெறும் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு டிசைட் பண்ணாது சிவில் கோர்ட்டு. நம்ம ஒரு வழக்கு தொடர்ந்த பிறகு சிவில் கோர்ட் என்ன பண்ணோம், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய ப்ளீடிங்ஸு அவங்களோட ப்ளீடிங்ஸு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கான என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் இன்வால்வ்டு இருக்கோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் டிசைட் பண்ணுறதுக்காக எவிடன்ஸ் எடுப்பாங்க. அதில் தான் நம்ம வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸு அவங்க தரப்பிலிருந்து வர எவிடன்ஸஸ் விட்னஸ்ஸு நம்ம சர்வேயரு இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கிராஸ் எக்ஸாமின் பண்ண முடியும். இப்போ சர்வேயர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு டெக்னிக்கல் ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காருன்னா அது என்ன டெக்னிக்கல் ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காருங்கிறத அவரை கூப்பிட்டுட்டு
நம்ம சிவில் கோர்ட்டில் அவரை நம்ம கிராஸ் எக்ஸாமின் பண்ணும்போது டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் அவரை சில கேள்விகள்லாம் கேட்கும்போது தான் புரிஞ்சுக்கிட்டு தான் அதில் இருக்கிற அந்த இஷ்யூஸை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். அதனால் இது மாதிரி டிஸ்பியூட்டட் கொஸ்டினாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக முடியுமானா போனாலும் அது வந்து அல்டிமேட்டாக அது வந்து என்னாகும், அது ரிஜெக்ட் ஆகும். அதனால் இது மாதிரி டிஸ்பியூட்ஸ் இருக்கும்போது நம்ம மேக்ஸிமம் வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகாமல் அதை வந்து உரிய சிவில் நீதிமன்றத்துக்கு போகிறது கால விரயத்தை நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். கன்சியூமரில் வந்து இப்போ நான் ஒரு எண்ட் யூஸராக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் வாங்குகிறேன். அந்த லேப்டாப்பில் சில இஷ்யூஸ் இருக்குது, அதில் ஒரு சேவை குறைபாடு இருக்குது அப்படின்னா நான் ஒரு எண்ட் யூஸர்னால் நான் வந்து நேரடியாக கோர்ட்டுக்கு போக முடியும், கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக முடியும். இப்போ ஒரு கம்பெனி கம்ப்யூட்டர் வாங்குது, அந்த கம்பெனி வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுது, அந்த பிஸ்னஸ் பர்பஸுக்காக ஒரு கம்ப்யூட்டர் வாங்குது, ஒரு 2-3 கம்ப்யூட்டர் வாங்குறாங்கன்னா அது மாதிரி சமயத்தில் ஏதாவது அதில் சேவை குறைபாடு இருக்குதான்னா அதை எடுத்துகிட்டு கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக முடியுமானா அந்த கம்பெனி கன்சியூமர் கோர்ட்டுக்குள்ளே வராது. ஏன்னா அவங்க வந்து அதை வந்து ஒரு எண்ட் யூஸராக அதை வச்சுக்கல, அதை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த கம்பெனிஸுக்கு வந்து கன்சியூமர் ஆக்டில் இருக்கிற அந்த கன்சியூமருங்கிற டெஃபினிஷனுக்குள்ளே வருவாங்களான்னா அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க வந்து கமர்ஷியல் மோட்டிவில் இருக்கிறதுனால அது வரமாட்டாங்க. இதே மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகிறாரு, அவருக்கு வந்து ஒரு ராங் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்றாங்க. அதுவும் வந்து ஒரு சேவை குறைபாடு தான். அப்படி ராங் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப அந்த தவறாக கொடுத்த ட்ரீட்மெண்ட்னால ஏதாவது அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒரு உடல் பாதிப்பு இருந்ததுன்னா அது ஒரு சேவை குறைபாடாக தான் அதை நம்ம வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இதை தான் வந்து நம்ம மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் அப்படிமோ. அதே மாதிரி தான் இப்போ ஒரு வழக்கறிஞர்களே கூட ஒரு வழக்கை சரியான முறையில் நடத்தலை அப்படின்னா அவங்க மேலேயும் சேவை குறைபாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வழக்காடி வந்து கன்சியூமர் கோர்ட்டை அப்ரோச் பண்ண முடியும். அதுலேயும் சேவை குறைபாடு இருக்குதுன்னா கன்சியூமர் கோர்ட் சேவை குறைபாடு இருக்குதான்னு பார்த்துட்டு அதை வந்து டிசைட் பண்ணுறதுக்கான அதிகாரம் அதுக்கும் இருக்குது. இப்போ டோட்டலாகவே வந்து கன்சியூமருங்களோட ரைட்டை நம்ம என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு கன்சியூமராக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கான ரைட்ஸை வந்து எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருளில் சரியான குவாலிட்டி குவான்டிட்டி இதெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரைட்டு, கன்சியூமர் ரைட்டு. அந்த பொருளில் சரியான விலை விவரங்கள்லாம் சொல்லியிருக்காங்களான்னு அதை தெரிஞ்சுக்கிறதும் நம்மளோட கன்சியூமர் ரைட்டு. இது மாதிரி ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளை பற்றியான அனைத்து விவரங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ரைட்டு நமக்கு இருக்குது. ஏஸ் ஏ கன்சியூமராக நமக்கு இருக்குது. ஒரு பொருளை ஒருத்தர் நமக்கு அதிகமான விலைக்கு விற்றுட்டாருனாலும் அதுவும் ஒரு சேவை குறைபாடு தான். இப்போது ஒரு பொருளை நம்ம வாங்கும்போது நமக்கு வந்து அந்த பொருளை பற்றியான அனைத்து விவரங்களையும் கொடுக்க வேண்டியது அந்த தயாரிப்பு நிறுவனத்தோட கடமை. இப்போ வந்து ஒரு பொருளை நான் வாங்குகிறேன், பொருளை வந்து நான் வந்து பணம் கொடுத்து வாங்கியிருக்கேனாங்கிறத முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். நான் வந்து இப்போது ஒரு பொருளை பணம் கொடுத்து வாங்கலை, நான் ஃப்ரீயாக வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது வந்து கன்சியூமரில் வருமானா வராது. நான் ஒரு பொருளை வேல்யூபிள் கன்சிடரேஷனுக்கு வாங்கியிருக்கணும், நான் அந்த பொருளோட எண்ட் யூஸராக இருக்கணும், அந்த பொருளில் ஏதாவது சேவை குறைபாடு இருக்கணும். அந்த சேவை குறைபாடை வந்து நான் உரிய சமயத்தில் அந்த பொருளை விற்ற நிறுவனத்துக்கோ இல்லை அந்த மேனுஃபேக்சர் நிறுவனத்துக்கோ நான் வந்து சொல்லியிருக்கணும். அதை நான் சொன்ன பிறகும் அவங்க வந்து சேவை குறைபாட்டை நிவர்த்தி பண்ணுறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னா நான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாம். அது வந்து ஒரு சேவை குறைபாடாக தான் அதை எடுத்துக்க முடியும். ஆனால் நான் வந்து ஒரு பொருளை ஃப்ரீயாக வாங்கிட்டேன், அதை நான் வாங்கினதுக்கான எந்த ஒரு முறையான ஆவணமும் கிடையாது, அதில் என்ன சேவை குறைபாடு இருக்குதுன்னு கூட என்னால் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னா இது மாதிரி வழக்குகள்லாம் வந்து நுகர்வோர் நீதிமன்றம் அவ்வளோ எளிதாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. முறையாக நம்ம வந்து அந்த ஆவணங்களோடையும் அந்த என்ன சேவை குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லாமல் நம்ம கன்சியூமர் கோர்ட்டுக்கு போக முடியாது. அப்படி போனாலும் அந்த வழக்கெல்லாம் வந்து கன்சியூமர் கோர்ட்டு அதை வந்து நிராகரிக்க தான் செய்யும். நம்ம கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகணும் நம்ம அப்படின்னா நுகர்வோராக நம்ம வந்து எல்லாத்தையும் நம்மளுடைய ரைட்ஸ் என்னங்கிறது முதல்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், உறுதிப்படுத்திக்கிட்டு அந்த சேவை குறைபாட்டை வந்து நிவர்த்தி பண்ணாத சமயத்தில் தான் அந்த சேவை குறைபாட்டை நம்ம சொல்லி அந்த சேவை குறைபாடு நமக்கு வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கல அப்படின்னா நாம் அதுக்கு மேலே நம்ம வந்து நீதிமன்றத்தை இது மாதிரி சேவை குறைபாடு இருக்குது, நான் இதை வந்து உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போன பிறகும் அவங்க வந்து அதை நிவர்த்தி பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால் எனக்கு வந்து இவ்வளோ இழப்பாயிருக்கு, எனக்கு ஒரு மன உளைச்சல் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு போக முடியும். அது மாதிரி சமயத்தில் தான் நமக்கு வந்து பரிகாரம் கிடைக்கும். நம்ம வந்து எண்ட் யூஸராக இல்லாமல் நம்மக்கிட்ட முறையான ஆவணங்கள் எதுவுமே இல்லாமல் டெஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ் என்னான்னு கூட நம்மளால் விளக்க முடியல அப்படின்னா நாம் வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகிறதுல எந்த பயனும் இல்லை. அது வந்து அப்படியே போனாலும் கன்சியூமர் கோர்ட்டு அதை நிராகரிக்க தான் செய்யும். அதனால் நம்ம ஒரு கன்சியூமராக நம்மளோட ரைட்ஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், சேவை குறைபாடு என்னென்னானுங்கிறது அதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகிறதுல தான் அவங்க அந்த சேவை குறைபாட்டை எதையுமே நிவர்த்தி பண்ணாமல் இருக்கும்போது நம்ம கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகிறதுல தான் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போனால் தான் நமக்கு அது வந்து நம்ம கேட்குற பரிகாரம் கிடைக்கும். இல்லைன்னா கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகிறது கால விரயமாக தான் இருக்கும். இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் பி. முத்துசாமி அவர்கள் வழங்கிய
ஆலோசனைகள் கேட்டீர்கள்.